நீ, நான், காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல இந்த பக்கம் சுந்தரியும், முரளியும் வந்திருக்கிற இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. யாரு செட் பண்ணி அனுப்பியிருப்பாங்கன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேள அபி தான் செட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாளோ! அப்படி இல்லன்னா அந்த சங்கரோட ஆளா இருக்குமோ! அப்படின்னு முரளி ஒரு பக்கம் டவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா யாருன்னு உறுதியா சொல்ல முடியல. இங்க ஆபீஸ காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட பொட்டிக்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, நம்ம நியூலா வராங்க. சோ இவங்க யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆட்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு போனாங்கல்ல. அதுக்கு பதிலா தான் அபி நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்க. சோ அந்த நியூலா தான் இப்ப ராகவ பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இத பார்த்த நம்ம அபி சும்மா இல்லாம எதுக்காக இப்ப வரா? ராகவ் கூட மறுபடியும் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காளா? அப்படின்னு சொல்லி ராகவோட கேபினுக்கு நம்ம அபியும் வராங்க. நியூலா வந்த உடனே ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சகஜமா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. அபி உள்ளார வராம வெளியில இருந்தே கேஷுவலா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒட்டு கேட்கறாங்க. இத ராகவ் நல்லாவே கவனிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூலாவுக்காக நம்ம ராகவ் ஒரு காஃபி ஆர்டர் பண்றாப்ல. உடனே அபி இருந்துகிட்டு நானே இந்த காஃபிய உள்ளார எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வாண்டடாவே உள்ளார போறாங்க. உடனே ராகவ் இருந்துகிட்டு நீ எதுக்காக இத எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்க, இல்ல நான் இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க, இல்ல ஸ்டாப்லர் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு அபி கூச்சமே இல்லாம பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நியூலா கிட்ட அபி என்னோட மனைவி அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்கறாப்ல. நியூலா எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதான் 2 பேரும் சேர்ந்து சூப்பரா ஆடுலலாம் நடிச்சிருக்கீங்களே. அத கூட நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நியூலா வந்து ராகவ டின்னருக்கு கூப்பிடுறாங்க. ஆனா அபி இருந்துட்டு வாண்டடா இல்ல இல்ல அவருக்குலாம் நைட்டு வேலை இருக்கு. அதனால வரமாட்டாரு. நீங்க வேணா மதிய டைமா பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க. நான் உங்களுக்கு சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி நியூலாவ அனுப்பி வச்சர்றாங்க. ராகவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. இவ பயங்கர பொசசிவ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்ட காமிக்கிறாங்க. நம்ம முரளி வெளியில புறப்படும் பொழுது அந்த சந்திரா வந்து எனக்கு உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல் அழைச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே முரளிக்கு பயங்கரமா கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாப்ல. முரளிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ராகவ், ஆகாஷ் எல்லாமே பேசுறாங்க. சோ இனி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.